பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத வார்த்தை அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். இந்த வசனத்தை இன்றைக்கு காலையில் நான் தியானிக்கும் பொழுது ஒரு புதிய பலனை நான் அனுபவித்தேன். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறவர். நித்தம் என்றால் மினிட் பை மினிட், செகண்ட் பை செகண்ட், டே பை டே, வீக் பை வீக், மந்த் பை மந்த், இப்படி நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். வினாடிக்கு வினாடி, நிமிடத்துக்கு நிமிடம் அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு வினாடி அவர் நம்மை நடத்த மறந்தால் நாம் எங்கிருப்போம் என்று சற்று யோசித்து பாருங்கள். தேவன் நம்மை நடத்துகிற விதத்திற்காக நம்ம அவருக்கு நன்றி செலுத்தலாம். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன். அது மட்டுமல்ல, வறட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாக்குகிறவர். நம்முடைய ஆத்மா ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அந்த ஆத்மாவிலே ஒரு திருப்தியை நம்முடைய தேவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்ம எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் நம்ம ஆத்மாவில் வெறுமையை தான் உணர முடியும். ஆனால் தேவ சமூகமும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய வார்த்தையும் நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தையும் ஒரு இளைப்பாறுதலையும் கொடுக்கும். ஆகவே கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய பாதத்தில் வீற்றிருங்கள். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.